நியூஸ் தமிழ் 24x7 சேனல் வந்து தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்காக போய் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல், ஒரு விவாத நிகழ்ச்சி மக்கள் முன்னிலையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய முன்னணி ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 7 இவங்க கூட அதை நடத்தலை. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சேனல் நியூஸ் தமிழ் 24x7 நல்லா வளர்ந்து வரக்கூடிய சேனல். அந்த சேனல் வந்து இப்படி ஒரு சிறப்பான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைச்சிச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக அறிமுகமாகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ நன்மைகளை மக்களுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த வேலையில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்குது. அதுவும் காரைக்குடியில் நடந்திருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், காரைக்குடியில் அண்ணன் சீமான் போட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சி வந்து காரைக்குடியில் நடந்தப்ப நாம் தமிழர் கட்சி சார்பாக இடுமாவனம் கார்த்திக் பங்கு பெற்று நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் என்னென்ன சாதனைகள்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பட்டியலிட்டாரு. அது வரைக்கும் அமைதியாக இருந்த கூட்டம் இடுமாவனம் கார்த்திக் வந்து காரைக்குடியில் தற்போது திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மாங்குடி நிறைய சாராய கடைகளை திறக்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கவும் ஒட்டுமொத்த திமுக காரங்களும் கொந்தளிச்சு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க. மாங்குடி ஐயா வந்து 15 மதுபான கடைகளுக்கு, எலைட் மதுபான கடைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதை எதிர்த்து களம் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்த நெறியாளர் ராஜேஷ் அதையும் தாண்டி நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முற்பட்டாரு. அதற்கு பிறகு அதிமுக சார்பாக பேசினவரும் திமுக மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கவும் கொதித்து எழுந்து இந்த திமுக காரங்க உட்கார்ந்திருந்த சேரலாம் தூக்கி அடிச்சு ஒரு வேட்டி மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சு நெறியாளரை தாக்கி அவர் மண்டையை உடைச்சி அந்த நிகழ்ச்சி வந்து நேரலையாக போய்கிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி திடீர்னு நிறுத்தப்பட்டது. இப்போ நெறியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்தவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, ஒரு தம்பி வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஹலோ கழுத்து இந்த பாருங்க, சட்டு சேட்டு கட்டு எல்லாமே இருந்துச்சு பாருங்க. நீங்க வாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள கிட்ட நாம் தமிழர் கட்சியினர் வந்து இப்போ தரையில் உட்கார்ந்து சாலை மறியல் செஞ்சு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. தாக்குதல் செஞ்சவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, எவ்வளோ கேவலமான கட்சி, எவ்வளோ ரவுடித்தனமான கட்சி அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடுமாவனம் கார்த்திக்கு நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்லணும். இடுமாவனம் கார்த்திகை குறி வச்சு தான் ஒரு கனமான மைக்கு வந்து அவர் தலையை நோக்கி வீசப்பட்டது. அந்த சமயத்தில் நெறியாளர் ராஜேஷ் வந்து இடுமாவனம் கார்த்திகை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு, பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நின்னார். இடுமாவனம் கார்த்திகை அந்த பதாய்க்கு பின்னாடி போக சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ராஜேஷ் அவர்களுடைய தலைமையில் அந்த மைக்கு வந்து உளுந்திருக்குது.
ராஜேஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து பல துணிச்சலான ஒரு விஷயங்களை செஞ்ச ஒரு நெறியாளர், உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு நெறியாளர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தப்ப இந்த திமுக போன்ற இந்த கட்சிகள் கொடுத்த இலவசங்களை அவங்க வந்து மண்டபங்களில் மக்களை வந்து அடைச்சி வச்சு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த முயற்சியை தோலுரிக்கிறதுக்காக தான் ஊடகத்தினால அவர் கேமரா எடுத்துட்டு அந்த பகுதிக்கு போய் அதை காட்சிப்படுத்தினார். அந்த சமயத்தில் ஏற்கனவே ராஜேஷ் அவர்கள் மேலே ஒரு தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் நிறைய இடங்களில் கல்குவாரி நடத்தப்படக்கூடிய இடங்களில் நேரடியாக களத்தில் இறங்கி துணிச்சலாக ஒவ்வொரு முறையும் அதை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நெறியாளர்னா ராஜேஷ் அவர்கள். நியூஸ் தமிழ் 24x7 சேனலை சேர்ந்த பலர் வந்து பல விஷயங்கள் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளா கழிவுகள் வரதை அம்பலப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து லாட்ரி டிக்கெட்டு, கேரளா லாட்ரி டிக்கெட்டு தமிழ்நாட்டில் விற்கப்படுறதை அம்பலப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மது வந்து கள்ளச்சந்தையில் விற்கப்படுறதையும் வந்து அம்பலப்படுத்துகிறாங்க. இப்படி பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களின் குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனலாக இன்றைக்கி நியூஸ் தமிழ் 24x7 இருக்குது. எதுக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக அந்த செய்தியாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தாக்கி இருக்குது இந்த திமுக கும்பல். கொஞ்ச நேரம் இந்த விவாத நிகழ்ச்சியில் பேசுறதுக்கான வாய்ப்பை பெற்ற இடுமானம் கார்த்திக் அடுக்கடுக்காக நாம் தமிழர் கட்சியின் சாதனையை பட்டியலிட்டாரு. இன்னும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தா அது நாம் தமிழருக்கு சாதகமாக போயிடும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்களிடத்துல அம்பலப்பட்டுங்கிறதுக்காக பயந்தே இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படிப்பட்ட கோழைத்தனமாக ஒரு வியூகத்தை கையாண்டு கலவரத்தை தூண்டி இந்த திமுக தொடர்நடங்கிய இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கிறாங்க. ஏறத்தாழ 25 மாவட்டங்களுக்கு மேல இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருந்தாரு ராஜேஷ். கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பாராட்டியும் அவர் பேசியிருந்தாரு. எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை நாம் தமிழர் கட்சியினர் செய்கிறாங்க. இந்த மாதிரி சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. அவங்க உட்கார்ந்துருக்க இடம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்களையும் கூட அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மிகவும் ஒழுக்கமானவர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. நான் ஒரு தொகுதியை சொல்லலை, நான் பார்த்த அத்தனை தொகுதியிலையும் இது நடந்தது என்று பாராட்டி பேசியிருந்தார் நெறியாளர் ராஜேஷ். இன்னைக்கு அதற்காகவே அவர் மேலே குறிவைத்து தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே ராஜேஷ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போதே நம்ம கவனிக்க முடியும். அவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக, ஒரு மறைமுகமாக, ஒரு தமிழ் தேசிய பற்றாளராக தான் அவர் செயல்பட்டு வந்தார். சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தன்னுடைய மறைமுக ஆதரவை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை கூட கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குற மாதிரி, இதுக்காக நீங்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சீங்க, இதுக்காக நீங்கள் என்ன போராட்டம் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அது மூலமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக முன்னெடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுகிறவங்களோட வாயினாலேயே சொல்ல வைக்கிறதுக்காக, நீங்க இன்னும் நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு தூண்டுதலாக தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவர் அந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்காக உழைத்த ஒரு நபர் இன்று தாக்கப்பட்டிருக்கிறார். விரைவில் அவர் குணம் பெற்று மீண்டு வரணும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும். இவ்வளோ நாள் இந்த நிகழ்ச்சியை இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நியூஸ் தமிழ் 24x7. ஆனால் இப்போ மட்டும் ஏன் கலவரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இருந்து தான் அவங்க தென் தமிழகத்தை கவர் பண்ண இருக்கிறாங்க. தென் தமிழகத்தில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு அதிகம். அப்போ அந்த பகுதியில் இன்னும் போய் இது மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் திமுக இப்படி ஒரு கலவரத்தை செஞ்சு இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திருக்கு. வர 30-31 அண்ணன் சீமான் வந்து காரைக்குடியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு. இது எல்லாம் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக தான் போகும். நிச்சயமாக அண்ணன் சீமான் இந்த விஷயத்தையும் எடுத்து அவர் பேசத்தான் இருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவோட அந்த அராஜகத்தை, ரவுடித்தனத்தை ஒரு ஊடகவியலாளருக்கே பாதுகாப்பு இல்லை, அரசியலில் மிகப்பெரிய இடத்துல முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. மக்கள் கண் முன்னாடியே அடிக்கிறான், தாக்குறான். இரத்த வெள்ளத்தில் நெறியாளர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் மாறுவாங்க. மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். தேர்தல் பயணம் அப்படிங்கிற பேரில் இந்த நிகழ்ச்சி மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் நடத்தப்படுது. அதே சமயத்தில் காலை நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் சந்தித்து அவங்கக்கிட்ட கருத்து கேட்கப்படுது. நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துவீங்க, உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற மாதிரி. இளைஞர்கள்கிட்ட அரசியல் புரிதலை, அரசியல் பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே இந்த சேனலை நம்ம பாராட்டணும். இப்படி நல்ல விஷயங்களை முன்னெடுத்தவங்கள இப்படி தாக்குதல் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது.